அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மை பாதுகாத்து இம்மட்டுமாய் நம்மை நடத்தி கொண்டு வந்த கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி பாடலாமா? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஊரா காபா லிபா தர சந்தர பல ரி கபாபா ஆதர சேம ஹந்தரபா. எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துங்க. எல்லாரும் ஆண்டவரை துதிங்க. ஹாலே லூயா ரி கமலா ஹாத்துரி யானி மாக்கரமா. விவரிக்க முடியாத அற்புதங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்கிறவரே துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவனே, ஹாலே லூயா, ஹாலே லூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. நீ ஹalleluya, நீ நல்லவரப்பா, நீ நல்லவரப்பா. ஊரா கபால தீரபால ரீகலபா. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என்னாதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என்னாதாரமே. சொல்லலாமா எல்லாரும்? விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க கூடாத அற்புதங்கள் செய்பவரே. சொல்லலாமா எல்லாரும்? விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என்னாதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என்னாதாரமே. ஏந்தி நீர், தாங்கி நீர், உயர்த்தி நீர், தப்புவித்தீர். ஏந்தி நீர், தாங்கி நீர், உயர்த்தி நீர், தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. சொல்லுங்க கைகளை உயர்த்தி. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என்னாதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என்னாதாரமே. செருபாபேல் அவன் கைகளினால் அஸ்திபாரம் போட்டதை அவன் கைகளினாலே கட்டி முடிக்கும்படி செய்வேன் என்று சொன்ன தேவன். நீங்கள் இன்றைக்கு ஒரு காரியங்களை துவங்கி இருக்கலாம், அதை செய்து முடிக்க முடியலை, அதற்கு திராணி இல்லையே என்று சொல்லி நீங்க வேதனையோடு இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை பேச ஆரம்பித்து அதை முடிப்பதற்குரிய திராணி இல்லையே நீங்க நினைக்கலாம். ஹalleluya. ஒருவேளை ஒரு வீடை கட்டுறீங்க, அதை முடிக்கிறதுக்குரிய பலன் எனக்கு இல்லையேன்னு சொல்றீங்களா? ஹalleluya. ரீகாபாபாபா ரக்கந்தரபா. ஆண்டவரே துதிக்கிறேன். அப்படிப்பட்டவங்க நீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க துவங்கினதை நீங்க முடிக்க நான் செய்வேன். அது வேறொருவர் கையில் அல்ல, உங்க கையினாலே செய்து முடிக்க பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் உங்க கூட இருப்பேன்னு சொல்லுகிறார். ஹalleluya. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்கும்
நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. கைகளை உயர்த்தி நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என்னாதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என்னாதாரமே. விவரிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? விவரிக்கப்பட்டாலும் விசுவாசியாத கிரியை உங்கள் நாட்களில் நான் நடப்பிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அன்றைக்கு தேவதூதன் வந்து சகரியாவிடத்துல பேசும்போது, உனக்கு ஒரு நற்செய்தி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் போது அவன் நம்பல. ஏன்னா அவனுடைய வயசு பெரிய வயசு. சோ அவனால இன்னும் முடியாது அப்படின்னு ஒரு நினைவுக்கு வந்து அதற்காக ஜெபிப்பதையே சகரியாவும் எலிசபெத்தும் நிறுத்தி இருப்பாங்க இல்லையா? ஆனா அந்த சூழ்நிலையில கூட அந்த தேவதூதனை அனுப்பி அவனுக்கு ஒரு நற்செய்தி சொல்லும்படி ஆண்டவர் அவனை அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனால நம்ப முடியல. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட விவரிக்கப்பட்டு சொன்னாலும் விசுவாசிக்க முடியாத அற்புதங்கள், விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என்னாதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என்னாதாரமே. அதே போல சாராள் குடாரத்துல இருக்கும்போது ஆண்டவர் கர்த்தருடைய தூதன் வந்து ஆபிரகாமோடு பேசும்போது, வருகிற வருஷத்துல உற்பத்தி கால திட்டத்துல சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் அப்படின்னு சொல்லும் போது சாராள் விழுந்து சிரிக்கிறான். நான் கிழவியா இருக்க பிள்ளை எனக்கு பிறக்குமா? என் ஆண்டவன் கிழவனா இருக்க 100 வயதா இருக்க அவருக்கு ஒரு பிள்ளை பிறக்க முடியுமா? என் வீட்டுல ஒரு சந்தோஷம் உண்டாகுமா அப்படின்னு அவ நினைக்கிறான். ஆனா கர்த்தர் சொன்னார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காரியம் என்னால முடியுமா? என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்குமா? இது சாத்தியமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாகவே ஆண்டவர் அசாத்தியங்களை சாத்தியமாக பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களால முடியாதுதான். நீங்க நிறைய காரியங்களை யோசிக்கிறீங்க. ஆண்டவரே, இது என்னால முடியுமா? ஹல்லேலூயா. ஊரா கபல தீர பல ரிபா தரா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடும். ஆண்டவரே, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீமா லகந்தரசே மகாந்தரபா லோக ரீபாதர சந்தரபல ரீகலபரபா. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை உடைந்து போய் இருக்குதா? இது முடியுமா? இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு மத்தவங்க சொல்லலாம். ஆனா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை தகப்பன் நிச்சயமாய் உருவாக்கக்கூடிய தேவன். ஆமென். உங்களுடைய உடைந்து போன வாழ்க்கையை ஆண்டவர் உருவாக்குவார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எல்லாரும் என்னை தள்ளிட்டாங்க, எனக்கு ஒரு கனம் இல்ல, எனக்கு ஒரு மதிப்பு இல்ல, என் குடும்பத்துல எனக்கு ஒரு மரியாதை இல்ல அப்படின்னு
அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா பிரியமானவர்களே? ஆண்டவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஓ ரிகபலா வீரபலா ரிகபலா ஹந்தரபா. ஹalleluya. என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. சொல்லுங்க கைகளை உயர்த்தி. என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும். தள்ளப்பட்ட என்னை தலைவராக்கிடக்கூடும். சொல்லுங்களேன். உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும். தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். தேவனால் கூடாததொன்றும் இல்லை. என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. சிறியவனை ஆயிரமாய் மாற்றிடக்கூடும். எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிடக்கூடும். சொல்ல முடியுமா? சிறியவனாயிருந்தேன், சிறுமைப்பட்டவளாயிருந்தேன், சிறுமைப்பட்டவளாயிருந்தேன். என்னை ஆண்டவர் தூக்கி எடுத்தார். என்னை ஆண்டவர் தூக்கி எடுத்தார். சொல்லுங்களேன். சிறியவனை ஆயிரமாய் மாற்றிடக்கூடும். எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிடக்கூடும். என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. நீங்க நினைக்கலாம், ஒருவேளை என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா? சில காரியங்களை குறித்து, ஆண்டவரே இதுல ஒரு அற்புதம் நடக்கணுமே, என் பிள்ளைகளுடைய திருமணம் நடக்கணுமே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறணுமே, என் பிள்ளைகளுடைய கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படணுமே, என் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணுமே, அப்படிலாம் நீங்க எதிர்பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறீங்களா? ஒருவேளை உங்களுடைய பிசினஸ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு, ஆண்டவரே இதுல இருந்து எழும்ப முடியுமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும். வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். நீங்க நினைக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க நினைத்து பார்த்திராத அற்புதங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். ஹalleluya. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும். என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. ஹalleluya. மலரிபாதரா ஏமர சந்தர பலரி கலவரமா. உடைந்து போன உள்ளத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறேன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றீங்கப்பா. அதற்காக உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.